ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா 1956 வாக்கில் பலூன் விற்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு கலர் ஆஃப் பலூன் அப்படி விற்றுட்டே போயிட்டுருக்காருன்னு வைங்களேன். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த ட்ரையல் ரீட்ரீட் பண்ணுறது இந்தியாவில் வந்து யாருமே பண்ணுறதில்ல, எல்லாருமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த விஷயத்தை அவர் பார்க்குறாரு. உடனே அன்னையிலேருந்து அவர் அந்த பலூன் வியாபாரத்தை விட்டுட்டு டயர் ரீட்ரீடிங் டயர் மேக்கிங் தொழிலில் இறங்குறாரு. இன்னை வரலாம் அவர் வந்து ஒரு நம்பர் 1, கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 1 ஆர் நம்பர் 2 அந்த பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். கம்பெனி பேர் நமக்கு தேவையில்லை. அப்போ நான் அவர் தெருவில் நடக்கும் பொழுது பார்த்த ஒரு விஷயம் அவருக்கு ஒரு வாய்ப்பாக தோணி, அந்த வாய்ப்பு வந்து இன்றைக்கி வரப்பிரசாதமாக மாறுது. அப்படி இருக்கும் பொழுது நாமளும் விழிப்பாக இருக்கும் பொழுது, நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது நம்ம விழிப்பாக இருந்தோம்னா நமக்கு அதில் வாய்ப்பு தெரியும். அந்த வாய்ப்பு நம்மளுடைய வளப்பிரசாதமாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் விஷயம். நாமளும் இதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ 56ல் அவருக்கு அந்த கிடைச்ச வாய்ப்பானது 64ல் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆஃப் தி டயர் மார்க்கெட்டை அவர் கையில் கொண்டு வந்தாருங்கிற செய்தியிலேருந்து நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாய்ப்பாக பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி.